எந்த அழகு கொட்டிச் செல்லம் இந்த ஜன்மம் தீரும் எந்த அழகு கொட்டிச் செல்லம் இறைவன் அவன் உருவம் எது நான் காண்கிறேன் நீதான் அது உன்னை பார்த்தால் போதும் எந்த அழகு கொட்டிச் செல்லும் இந்த ஜன்மம் தீரும் எந்த அழகு கொட்டிச் செல்லும் நீ யார் நீ யாரோ நான் தான் நீயாய் மாறினாய் நான் யார் நான் யாரோ நீதான் நான் என்று கூறினாய் வேர் நான் பூனிதான் பூவே வாசம் வீசினாய் வாசம் என் சுவாசம் என்றும் நீதானே உன்னை அள்ளி நான் கொஞ்சம் போது அதை போல சுகம் இங்கு ஏது உனக்காக பூ பூக்கும் பூமி உன்னை தீண்ட மழையாகும் மேகம் சொர்க்கத்தின் துண்டொன்று மண் மீது வந்தே கை நீட்டி விளையாட கண்டேன் இன்பத்தின் அர்த்தங்கள் உன்முத்தம் என்றே முத்தாட பித்தேறினேன் நீ பேசும் பாஷை கேட்டால் போதும் நான் கொண்ட எல்லா துன்பமும் தீரும் உன் பாதம் வீட்டில் வந்தால் போதும் உனக்காக வாழ்வேன் நான் உன்னை பார்த்தால் போதும் எந்த அழகு கொட்டிச் செல்லும் இந்த ஜன்மம் தீரும் எந்த அழகு கொட்டிச் செல்லும் முருகா சார் முருகா இந்த மாதமும் ராஜேஸ்வரி குரூப்லேருந்து நமக்கு ஸ்பான்சர் வந்திருக்கு சார் முருகா முருகா நல்லா படிச்சிருக்கிறையா முருகா முருகா சரிங்கய்யா முருகா முருகா இதோ எடுத்துறேன் ஐயா. முருகா முருகா நல்லா சாப்பிட்டேன்யா. முருகா வந்துட்டாரியா சப்டைட்டில் 2 இட்லி. சாம்பார் யார் ஊத்துவா? முருகா 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 எவ்வளவு நாள் சாப்பிடு தப்பில்ல. ஆனா சாப்பிட்ற இட்லி கேரம் காயினா மாத்தி விளையாடுறிய தப்பில்லையா? அப்பா பேசிட்டாரே. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, குமரனுக்கு அரோகரா. முருகா காசெடு, முருகா காசெடு. என்ன சார் நீங்க கிருத்திகை நாளில் முருகன் பேரை தவிர வேறு எதுவும் பேச மாட்டீங்க. நம்பி பெட்டு கட்டினா 100 ரூபா போச்சு. பெட்டு கட்டி விளையாடுங்களா? நீங்க 2 பேரும் பெட்டு கட்டி விளையாடுறதுக்கு முருகன் தான் கிடைச்சாரா? ஒண்ணு இதை நான் பண்ணல முருகா. முருகன் என் மூலியமா உங்களுக்கு சோதனை பண்ணி பார்த்துருக்காரு. நீங்க சிக்கிட்டீங்க. நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிகவும் திறமைசாலிகள். பார்த்தீங்களா சார், அநாத ஆசிரமத்தில் இருக்கும்போதே இந்த பேச்சு பேசுகிறான். இவனுக்கு ஒரு வீடு இருந்து அப்பா அம்மாவும் இருந்தா என்ன பேச்சு பேசுவான்? குழந்தைய பழிக்காதையா. இன்னைக்கு நீங்கெல்லாம் இனி ஒரு சமூக சேவகர் சொல்றீங்கன்னா அதுக்கு அவன் தாயா காரணம்.
பச்சை குழந்தையா ரோட்டோரத்தில் அழுதுகிட்டு கிடந்தான். நான் கொடுத்த கொஞ்ச பாலுக்கே அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சான். அந்த முருகனே என் கையில் வந்ததான் உணர்ந்தேன். அன்னைக்கு ஒரு முடிவெடுத்தேன். எனக்கு நீ இனிமேல் தனியாக ஒரு குடும்பம் வேண்டாம், குழந்தைய தான் என் குடும்பம். குழந்தைய தெய்வம் யா, அதுகளை அனாதையை விட்டுறப்படாது. திலீபன், திலீபன், குட் மார்னிங் சீனியர். உன் குட் மார்னிங் தூக்கி குப்பையில போடு, ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு. வாடா. Show him in an army truck eating a few biscuits, and soon after you can see him dead with 5 bullet wounds. To execute a child in such cold blood as these photographs demonstrate, the situation in which he was executed is so incomprehensible and so reprehensible that you have to ask very... என்னன்னு தெரியும்? நீ போன்ல கதையிலே வழங்கிட்டது. அவரோட மனுஷியும் கூட்டிக் கொண்டுதானே வரார். பேருந்து மனுஷி இல்லாம அவன் மட்டுமா வருவான்? வார மாசம் வரைக்கணுமா? கண்டு காலமாச்சு. அப்பமா போயிட்டு வரேன். போட்டு வாடா. அப்பா பாய்ப்பா. பாய்மா. நீ வர சரியில்லை. சீனியர்ன்ற மரியாதை இல்லை. நான் வரத்துக்கு முன்னாடி நீ எனக்காக ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்க வேணா? இதெல்லாம் வேலைக்காகாதுப்பா. நான் டிரைவரை மாற்றலான்னு இருக்கேன். சாரி சீனியர், இனிமே கரெக்டாக வந்துடுறேன். ஓகே, வண்டி தோச்சியா? உன் கண்ணில் அந்த ஆணவம் தெரியுதே, திருத்திக்கோ. சரி, வண்டி எடு போ. வர சீனியர்ன்ற பயம் போச்சு. குழந்தை இவ்வளவு சீக்கிரம் கூப்பிடுறது நான் பார்த்ததே இல்லடி. ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு, நான் வரேன். சைக்கிள்ல பறக்காத, மெதுவா போ. அம்முக்குட்டி, என்னடி அவசரம் உனக்கு கூப்பிடுறதுக்கு? என்னடி இதெல்லாம் பார்க்கணும்னு உங்க ஆத்துக்காருக்கு தோணவே இல்லையாடி? அவருக்கு கொடுத்து வைக்கல, வேற என்ன சொல்றது? அம்முக்குட்டி, உங்க அப்பங்கிட்ட போய் சொல்லு, என்ன வந்து பாரு, எங்க அம்மாவையும் வந்து பாருன்னு அந்த குட்டி காலால எட்டி எட்டி ஓத அவரை புதைக்கிறியா? டிரைவிங்ல நீ ரொம்ப வீக் தான். எப்பதான் கத்துக்க போறியோ? போ போ. ஹாய் பிரியா. ஏய், ரோட்ட பாரு, ரோட்ட பாரு. மார்னிங் சீனியர். வணக்கம் வணக்கம். ஒரு குட் மார்னிங்க்கு போய் கேவலப்பட்டோமே. என்ன சீனியர் கவுந்துட்டீங்க? அடிங்க பக்கடா மூஞ்சி. இமேஜே டேமேஜ் பண்ணிட்டு சிரிச்சிட்டு நீ.